ஓகே, ஏன்னா அவங்க வந்து அவங்க அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ், அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் 3 இயர்ஸ்க்கானது எல்லாமே அவங்க ஸ்டேட் பண்ணணும், ஐ மீன் சப்மிட் பண்ணணும். ஓகே, கூடவே அந்த இப்போ நான் கிளைம் பண்ணுறேன் அப்படின்னா நான் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வாழ்கிறேன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்ன, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் என்ன, என்னோட வீட்டு வாடகை என்ன, இதெல்லாம் ஒரு வச்சு ஒரு கேல்குலேஷன் வந்து தான் அந்த அமௌண்ட்டை கோர்ட்டில் போயிட்டு வந்து இது வேணும்னு கேட்பாங்க. பட் கேட்கப்படுற அமௌண்ட் அப்படியே கொடுக்கப்படுமா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் அ கொஸ்டின் மார்க் அகேன். ஓகே, அந்த அமௌண்ட்டு சேஞ்சும் ஆகலாம் ஃபைனலி. ஒரு வேளை அவர் வந்து அந்த 3 பேரை வந்து இவங்க கன்சர்ன்ட் இல்லாமல் ஏதாவது ஒரு அபார்ஷன்ற மாதிரி வந்திருந்தால் அது அகெயின் க்ரைம். ஃபேக் ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் அதுவும் க்ரைம் தானே. ஏன்னா ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவங்களுக்கு ஹோப் கொடுத்து அவங்க கிட்ட எல்லாத்தையும் சாதிச்சுக்கிறது, இல்லை நமக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பிலீவ் பண்ணி அவங்கள ஒரு விஷயம் பண்ண வைக்கிறது. இன்னொன்று, முதல் மனைவி இருக்கும் போதே அதை மறைச்சிட்டு கன்சர்ன்ட் இல்லாமல் இரண்டாவது கல்யாணம் பண்ண அது பைகாமி. இங்கே இன்னொரு ஒரு ட்ரையாங்குலர் இதுவுமே இருக்குது. என்னன்னா இதில் வந்து நம்ம 3 விஷயமா பார்க்கலாம். முதல் மனைவி அண்ட் தென் லைக் கணவர் 2 பேரும் சேர்ந்து இன்னொரு பொண்ணை ஏமாத்தினா அதுவும் க்ரைம் தான். முதல் மனைவி இருக்கிறது தெரிஞ்ச இரண்டாவதாக ஒருத்தவங்க டிவோர்ஸ் வாங்க லைஃப்ல வந்து அதுவும் க்ரைம் தான். இதில் எந்த ஸ்டாண்டர்ட் இப்போ ப்ரூவ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பெரிய கொஸ்டினாகவே இருக்குது.